ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடிகர் கமலஹாசன் தன்னுடைய உலக நாயகன் பட்டத்தை எனக்கு வேண்டாம், இதுமேட்டு இருந்து யாரும் உலக நாயகன் கூப்பிடாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொன்னாரு. இதை என்ன பண்ணாங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா எதுக்கு இது மாதிரி செயல்படுறாரு அப்படின்ற மாதிரி ரோபோ சங்கரா இருக்கட்டும், கே.எஸ். ரவிக்குமாரா இருக்கட்டும், இவங்க என்ன பண்ணாங்கன்னா உலக நாயகன் பட்டன்றது அவருடைய நடிப்புக்கான கிடைத்த அங்கீகாரம் மாத்திரம் இல்லாம சினிமா துறையில அவருடைய செயலாற்றும் திறன் அதிகமாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். சினிமான்னு எடுத்துட்டாலே எல்லா விஷயத்திலும் எல்லா துறையில அவர் கை தெரிந்தவரா இருந்தாரு. அதனாலதான் உலக நாயகன் அப்படின்ற ஒரு பட்டத்தை என்ன பண்ண ஃபர்ஸ்ட் தெனாலி அப்படின்ற ஒரு படத்துல நான் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி கே.எஸ். ரவிக்குமார் சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரோபோ சங்கரா இருக்கட்டும், அவருடைய படங்கள் கமலஹாசனுடைய ரசிகர் நான் அப்படின்றதுக்கு ரோபோ சங்கர் ஒரு எடுத்துக்காட்டா இருந்திருக்காரு. அவருடைய படங்களை விமர்சிச்சாரு. அவர் எந்த அளவுக்கு சினிமா துறையில உள்ள எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் எப்படி கை திறந்தவரா இருக்காரு. இப்ப கூட பாத்தீங்கன்னா ஏஐ படிக்கிறதுக்காக அமெரிக்கா போய் படிக்கிறாரு. இந்த வயசுல சினிமா பத்தி இன்னும் நல்லா நம்ம கத்துக்கணும், இன்னும் நான் வளர்ச்சி அடையணும் அப்படின்ற ஒரு பெருந்தன்மையாவே இருக்காரு கமலஹாசன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். இப்ப அவங்க மகள் என்ன சொல்றாங்கன்னா, நான் என் தந்தையோட அடையாளத்தை நான் எடுக்க விரும்பவில்லை, அதனாலதான் சென்னையில நான் இப்ப இருக்கிறதுக்கு விரும்பவே இல்லை, சென்னையை விட்டு காலி பண்ணதுக்கு காரணமும் இதுதான். கமலஹாசன் சரிகா என்னுடைய பெற்றோர்களா இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஆனாலும் நான் வளர்ந்து வர டைம்ல எனக்கு ஒரு முட்டுக்கட்டா இருந்தது நீ கமலோட பொண்ணா, நீ கமலஹாசன் பொண்ணா, நீங்க உலகநாயகன் பொண்ணா, இது மாதிரி ஒரு அடையாளத்தை என் மேல என்ன பண்ணாங்க திணிச்சாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கவே இல்லை. அதனாலேயே நான் என்ன பண்ணேன், என்னுடைய தகப்பனுடைய அடையாளத்தை இல்லாம நான் தனியா வளர்ந்து வரணும் அப்படின்றதுக்காக நான் விரும்பினேன். ஆனா நான் சென்னையில இருக்கும்போது பிலிம் இண்டஸ்ட்ரியில சரி மத்த இண்டஸ்ட்ரியில சரி என்ன சொன்னாங்கன்னா ஒரு முத்திரையை கொடுத்தாங்க, இவங்க கமலஹாசனுடைய பொண்ணு அப்படின்ற மாதிரி. சோ அதை நான் விரும்பல. அதனால இப்ப என்ன பண்றேன், சென்னையை விட்டு நான் காலி பண்ணிட்டு போயிட்டேன். ஆனா ஒரு சில இடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க கமலஹாசன் பொண்ணு அப்படின்னு சொல்லும்போது இல்ல எங்க அப்பா பேர் ராமச்சந்திரன், அவருடைய பொண்ணு நான், என் பேர் பூஜா அப்படின்னு சொல்லுவேன். அந்த ராமச்சந்திரன் யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியோட டென்டல் டாக்டர், அவங்க ஃபேமிலி டென்டல் டாக்டர் பேர் தான் ராமச்சந்திரன். அதனால என்ன சொல்லுவாங்க, ராமச்சந்திரன் அவருடைய பொண்ணு பூஜா அப்படின்ற மாதிரி நான் அடையாளப்படுத்தி. ஏன்னா எனக்கு அது பிடிக்கல. ஏன்னா எங்க அப்பாவுடைய நிழல்ல நான் வர்றதுக்கு நான் விரும்பவே இல்லை. நான் தனியா ஆளா தெரியணும் அப்படின்றதுக்காகத்தான் நான் எங்க அப்பாவோட அடையாளத்தை தவிர்த்துட்டு நான் தனியா நிக்க விரும்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கரெக்ட், அதுல எந்த வித தப்பும் இல்ல. ஆனா இது நீங்க ஆரம்பத்துல இருந்தே செயல்படுத்துறீங்க ஸ்ருதிஹாசன். ஏன்னா நீங்க என்ன பண்ணீங்கன்னா ஆரம்பத்துல கமலுடைய ஷேடோல வந்துட்டீங்க. இப்ப உங்களுக்குன்னு ஒரு பேர் இருக்கு, உங்களுக்குன்னு ஒரு உயர்வு இருக்கு. இப்ப நான் தனியா நிக்கணும் அப்படின்னா முடியவே முடியாது. நீங்க ஆரம்பத்துல இருந்து என்ன பண்ணிருக்கீங்கன்னா ஸ்ருதி அப்படின்னு வச்சிருந்திருக்கணும், இல்ல பேர் மாதிரி ஸ்ருதிஹாசன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்க கூடாது. ஏன்னா உங்க அப்பாவோட நிழல தான் நீங்க நின்று இருக்கீங்க சினிமா துறையில. இப்ப நீங்க ஒரு ஸ்டாண்ட்ல இருக்கீங்கன்னா அதோட கமலஹாசன் அப்படின்ற ஒரு ஷேடோல தான் இருக்கீங்க. இப்போ சரி, ஓகே, நீங்களோட முடிவு. இப்போ நான் எங்க அப்பாவோட ஷேடோல நிக்க விரும்பல, எனக்குன்னு ஒரு அடையாளம் வேணும், அங்கீகாரம் வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அது ரொம்ப வரவேற்கத்தக்கது. ஸ்ருதிஹாசன் தனக்குன்னு ஒரு அடையாளம் வேணும், அங்கீகாரம் வேணும் அப்படின்ற எடுத்திருக்கிற முயற்சிக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.